ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் லைன்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் போடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் லைன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெறும் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது ஹரிசாண்டலாகவும் போடுற மாதிரி இருக்கும், வெர்டிக்கலாக எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் இந்த ஷேப்பில் கூட லைன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்கானிக் கோனுக்கும் இந்த கோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளோ நல்லாயிருக்கும். இது வந்து அடிக்கடிக்கு சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ்ஸு, இந்த மாதிரி கர்வ்ஸு. ஓகே, நம்ம நார்மலாக வந்து ஹம்ஸ் வந்து வீடியோவில் தெரிலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூவை தான் வந்து நம்ம ஹம்ஸ் மாதிரி வந்து யூவை கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் ஹம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். சாரி, ஹம்ஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அகெயின் வந்து சொல்கிறேன். ஸோ யூ ஷேப்பை இணைச்சி வந்து நம்ம போடணும். ஸோ கீழே அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து வரணும். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ்ஸு. ஓகே, அதே மாதிரி டியர் ட்ராப்ஸு. இந்த மாதிரி ரொம்ப டாட்டை வந்து இது பண்ணிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ப்ரெஸ் தான். ஸோ அதுலேருந்து லைட்டாக வந்து இழுத்து விட்டுடணும். அதுக்கு தனியாக வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ டாட்டு கீழே லைட்டாக வந்து இழுத்து விடணும். ஸோ அதுக்கு தனியாக ப்ரெஷர் குத்தி இப்படி வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு டாட்டு, ஸோ அது கீழே லைட்டாக ஒரு இது. அதே மாதிரி ஹம்ஸும். ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிசைன் வந்து சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டியர் ட்ராப் வச்சு இழுத்து விட்டுறீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வந்து அழகாக வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாட் வச்சு இழுத்து விட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக டாட் வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி இருந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மொத்தாக வரும். ஸோ அடிக்கடிக்க நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, லைட்டாக. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்னதாக கோடு, ஒரு டாட்டு, அதுலேருந்து இழுத்து விடுறீங்க. ஓகேவா? சின்னதாக ஒரு கோடு, டாட்டு, அங்கே அகெயின் ப்ரெஷர் கொடுக்காம அதுலேருந்தே தான் வந்து கொண்டு வரணும். ஓகே, அகெயின் வந்து இங்கேயுமே ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஓகே, ஸோ இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்களும் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஜஸ்ட்டு 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கே 500 சார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரெயின் அப் ஆக முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.